வாழ்க்கையில் ஒரு அற்புதமான உறவு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம அப்பாவை தாங்க இருக்க முடியும். அப்பாவை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் முதல் ஹீரோவாக நம்ம அப்பாவை தாங்க இருப்பார். அப்பா என்பவர் தியாகங்களுக்கும் பேர் போன ஒரு தலை சிறந்த மனிதன்னே சொல்லலாம். தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிப்பவர் தான் அப்பா. எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சந்தோஷம் அப்படின்ற ஒன்றை மட்டுமே வெளிப்படுத்துபவர் தாங்க அப்பா. சின்ன வயசில் அப்பான்னு சொன்னால் கோபக்காரர், கண்டிப்பானவர் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவரும் பாசமானவர், அன்பானவர், நேர்மையான வழிகாட்டி, கள்ளம் கபடம் இல்லாத சிறந்த மனிதன் அப்படின்னே சொல்லலாம். தனக்கு தெரியாத விஷயங்களையும் தன் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய தலை சிறந்த உள்ளம் கொண்டவர்னு கண்டிப்பாக நம்ம அப்பாவை தாங்க சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயம் நாம் செய்யும் போது நம்ம கூட அப்பா இருந்தால் கண்டிப்பாக 100% நம்ம நிச்சயமாக வெற்றியாளர்களாக தான் இருப்போம். நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு அப்பாவை விட யாரும் நம்ம லைஃப்க்கு பெஸ்ட்டாக இருக்கவே முடியாது. எல்லோரோட குடும்பத்துக்கும் பக்க பலமாக இருக்கிறது அப்பா தாங்க. தனக்குன்னு ஆசைகள் எல்லாம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோட ஆசைக்காக உழைத்து கொண்டே இருப்பவர் தான் அப்பா. வெளிக்காட்டாத ஒரு சில விஷயங்களுக்கு எப்போவுமே மதிப்பு அதிகமானதாக இருக்கும். அது மாதிரி தான் அப்பாவோட அன்பும். பொதுவாக பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். சின்ன வயசில் பசங்களுக்கு அப்பான்னு சொன்னாலே கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். அந்த வயசில் தன்னுடைய அப்பா தனக்காக என்னெல்லாம் தியாகங்கள் செஞ்சார் அப்படின்றத அறியாத வயசு அது. ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நிலைகளை தாண்டின பிறகு, அதாவது வாலிப பருவத்தில் தான் நம்ம அப்பாவோட அருமை பெருமைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம அப்பா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு நம்மளால் உணர முடியுது. அதை உணர்ந்த பிறகு நம்ம அப்பாவுக்கு இனி எந்த கஷ்டங்களையும் தரக்கூடாதுன்னு பசங்க நினைச்சாலும் அப்பா தான் வாழுகிற வரைக்கும் தன் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு விதத்தில் உழைத்து கொண்டே தான் இருக்காரு. பெண்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பார்த்தோம்னா, பெண்ணை ஏமாற்றாத ஆண்மகன்னா அது கண்டிப்பாக அப்பாவாக தாங்க இருக்க முடியும். தன்னோட குழந்தை துன்பமடையக்கூடாதுன்னு என்ன வேணாலும் எது வேணாலும் செய்யக்கூடியவர் தாங்க அப்பா. பெரும்பாலும் மகள்கள் கேட்டால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்கிறதே இல்லைங்க அப்பா. இது போல் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணமான பிறகு தான் அப்பா பற்றின புரிதல்கள் பெரிதும் ஏற்படுது. சின்ன வயசில் எனக்காக என்ன செஞ்சார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து, இப்போலாம் எனக்காக என்ன செய்யலை எங்கள் அப்பா அப்படின்ற அப்பாவை பற்றின புரிதல் நமக்குள்ளே வந்துடுச்சு. எப்போதுமே நமக்கான ஃபர்ஸ்ட் ஹீரோவை, அதாவது நம்ம அப்பாவை எப்போவுமே நேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.